வணக்கம் நண்பர்களே. அரீனா வியூ விஷஸ் யூ ஹேப்பி காந்தி ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஸ்டாக்ஸ் ஆல் டைம் ஹைல நிக்கிறாங்க, எந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் கோர்ஸ் ரெடி ஆக்குறாங்க, அது பத்தியான இன்னைக்கு டீடைல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற லெவல்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். நான் அரவிந்த், நீங்க பார்க்கறது அரீனா வியூ. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே தான். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னா ப்ளீஸ் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிட்டு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஸ் பிரேக் அவுட்ஸ். சில ட்ரேடர்ஸ் வந்து மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுத்துருவாங்க. செகண்ட் வந்து வெயிட் ஃபார் த ரீடெஸ்ட். சில ட்ரேடர் வந்து அந்த சப்போஸ் அது ஃபேக் பிரேக் அவுட் இருந்தால் அது வந்து ரீடெஸ்ட் பண்ணுற வரையும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ட்ரி எடுப்பாங்க. தேர்ட் வந்து பார்ஷியல் சேசிங் பிரேக் அவுட்ஸ் அண்ட் பார்ஷியல் ரீடெஸ்ட். இதில் வந்து பார்ஷியலாக அவங்க என்ட்ரி எடுப்பாங்க பிரேக் அவுட்ஸில், அண்ட் பார்ஷியலாக வந்து என்ட்ரி எடுப்பாங்க ரீடெஸ்ட்டில். ஃபோர்த் வந்து வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் கேண்டல்ஸ். சில ட்ரேடர்ஸ் வந்து ஒரு கேண்டல் கன்ஃபர்மேஷனுக்கோசம் வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டலா, ஒரு பவர்ஃபுல்லான டோஜி கேண்டல் கிராஸ் பண்ணுறாங்கன்னா, இல்லை சப்போஸ் ஷார்ட் பண்ணணும்னா வந்து ஒரு பீரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டல் ஃபார்ம் பண்ணிக்குதா, பிளாக் மார்கோஸ் கேண்டல் ஃபார்ம் ஆகிதா, அது பற்றியான ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கோசம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் ட்ரேடர்ஸ் இந்த பிரேக் அவுட்ஸ்க்கோசம் வெயிட் பண்ணுறாங்க, இந்த ரீடெஸ்ட் லெவலில் என்ட்ரி எடுக்கிறாங்க, அண்ட் இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கோசம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தர் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ எப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டால்கோ ஒரு நல்ல ட்ரெண்டில் இருக்கிறாங்க. இண்டால்கோ வந்து நிஃப்டி மெட்டலில் வராங்க. நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல தான் இண்டெக்ஸ் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 30 டேட், அது வந்து மந்த் எண்ட். இந்த கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 764 ஹைல க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. அண்ட் நேற்று இது கேண்டல் ஃபர்ஸ்ட் கேண்டல் ஆஃப் த மந்த், இது வந்து 761.55ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒன்லி 3 rupees. சப்போஸ் இப்போ நம்ம டெய்லி கேண்டல் பார்க்கலாம். சப்போஸ் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல குட் ரேலி நம்ம பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 795.20, செகண்ட் டார்கெட் 844, அண்ட் தேர்ட் வந்து 893. சப்போஸ் இல்லையா, இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு குட் மொமெண்டம் கொடுக்கலாம். நம்ம பார்த்துள்ள டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் ரீடெஸ்ட் கோசம் நம்ம வெயிட் பண்ணலாம். சப்போஸ் இல்லை இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறாங்களா, ஒரு குட் மொமெண்டம் பார்க்கறதுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம். இதுவும் நிஃப்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் தான். இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹைல நிற்கிறாங்க. மந்த்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு குட் மொமெண்டம் கொடுத்துக்கிறாங்க. மந்த்லி கேண்டல் 277.39, இது ப்ரீவியஸ் மந்த்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க அண்ட் மேலே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் மந்த்லி கேண்டல் ஹை பிரேக் பண்ணிட்டாங்க அண்ட் சப்போஸ் இந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறாங்களா, ஒரு குட் மொமெண்டம் பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 235.49, செகண்ட் வந்து 248, தேர்ட் வந்து 261. அண்ட் இல்லையா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நிஃப்டி மெட்டலில் வராங்களா, ஸோ இங்கேயும் நிஃப்டி மெட்டல் நேஷனல் அலுமினியம் அண்ட் இண்டால்கோல வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா நம்ம அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம், டெய்லி அப்டேட் அனாலிசிஸில் வந்து ஒரு குட் மொமெண்டம் கொடுத்தாங்க ஸ்டாக்ஸு. அண்ட் நம்ம இந்த லெவல் சொல்லியிருந்தோம், இந்த லெவலில் க்ராஸ் பண்ணுறாங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க டெய்லியில். மந்த்லியில் பார்த்தோன்னா ஒரு குட் மொமெண்டம் இதெல்லாம் ஆகுறாங்க. இங்கே ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு ஒரு 5 மந்த்தாகவே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 25% ரிட்டர்ன் கொடுத்துக்கிறாங்க. தட் இஸ் அ குட் மொமெண்ட். அண்ட் சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6814, நம்ம டெய்லி கேண்டலில் பார்க்கலாம். 6446 அண்ட் 6814 ஃபர்ஸ்ட் டார்கெட், 7403 செகண்ட் டார்கெட், 7982 வந்து தேர்ட் டார்கெட். சப்போஸ் இல்லையா இப்போ வந்து 5 மந்த்தாகவே ஒரு ஆல் டைம் ஹைல கேண்டல் போகிறாங்களா, இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நிஃப்டி எஃப்எம்சி மந்த்லி கேண்டல் ரிவர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா பிரிட்டானியா இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பல்ராம் சின். அங்கே மந்த்லி கேண்டல் பார்க்கலாம். மந்த்லி கேண்டல் ப்ரீவியஸ் கேண்டலில் இந்த கேண்டல் வந்து ஹை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆல் டைம் ஹைல வந்து ஆகஸ்ட்லேயே வந்துட்டாங்க. அண்டு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்களா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. 8.39% மூவ் கொடுத்துக்கிறாங்க. அண்ட் நேற்று கேண்டல் தட் இஸ்
1st அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகுது கேண்டல் பார்த்தீங்கன்னா 4.88% மூவ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் half ஆஃப் த செப்டம்பர் மந்த். அண்ட் சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா டெய்லி கேண்டலில் பார்க்கலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்கன்னா 789 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 951 அண்ட் தேர்ட் வந்து 1113. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பல்ராம் செயின் ஐ திங்க் டெய்லியில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. அண்ட் ஒரு ட்ரெண்டில் தான் அப் ட்ரெண்டில் தான் ஸ்டாக்ஸ் போயின்னு இருக்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு குட் மொமெண்டம் ஸ்விங்குக்கோசம் பர்ஃபெக்டான ஸ்டாக்ஸ். 5th வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மந்த்லி கேண்டலில் பார்க்கலாம். மந்த்லி கேண்டலில் ஒரு ரிவர்சல் வந்துக்குது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துக்குது, ரீட்ரேஸ் பண்ண. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்க ஆல் டைம் ஹையில். அண்ட் ஆகஸ்ட் மந்தில் வந்து 17.20 rupees மூவ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 2.34%. அண்ட் செப்டம்பர் மாதம் 3.58% மூவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதம் வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபர் நேற்று வந்து ஒரு -1.66% ஃபால் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இங்கே ரீடெஸ்ட் வராங்களா, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 843, செகண்ட் வந்து 916 அண்ட் தேர்ட் வந்து 990. சப்போஸ் இல்லையா இங்கே ஒரு புல்லிஷ் வால்யூம் வருதா, இந்த கேண்டல் திருப்பி ரிவர்சல் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6th வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேப் ஒரு நல்ல ரேடியில் தான் இருக்கிறாங்க ஸ்டாக்ஸ். இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தாங்க ஒரு 4 மந்த்தாகவே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான ட்ரெண்டில் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டில் நேத்தி மட்டும் வந்து +5.34% மூவ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 371 rupees. அண்ட் ஐ திங்க் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான். நாளைக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 7608, செகண்ட் வந்து 8047 அண்ட் தேர்ட் வந்து 8485. இது வரை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மொமெண்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கிறாங்க ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ நான் சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாடாகாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியில் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. மந்த்லி கேண்டலில் பார்த்துக்கலாம். மந்த்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன் அண்ட் இங்கே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் தான் போய்க்கிறாங்க ஸ்டாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஹை வந்து கிராஸ் 2168 ஹை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து கேண்டல் நேற்று கேண்டல் வந்து க்ளோஸ் பண்ணல. சப்போஸ் நாளைக்கு வந்து குட் வால்யூம் வராங்களா ஸ்டாக்ஸில், ஒரு நல்ல மொமெண்டம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் நேற்று கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2224, செகண்ட் வந்து 2304 அண்ட் தேர்ட் வந்து 2384. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அகைன் இங்கே ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. சப்போஸ் இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ், அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 7 ஸ்டாக்ஸ் பார்த்தோம். 7 ஸ்டாக்ஸுமே எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸ் தான். இதே மாதிரி உங்களுக்கு கேஷ் ஸ்டாக்ஸ் பற்றி அனாலிசிஸ் தேவைன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக்ஸ் வருவாங்க, பிரேக் அவுட் கோர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் ரெடி ஆகிறாங்க, அது பற்றியான டீடைல்ஸ் தேவைன்னா ப்ளீஸ் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நாங்கள் அதை பற்றியான வீடியோ மேக் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.